தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வர தமிழ்ச்செல்வியை வழியில் நிறுத்தி இங்கே கீழே இறங்கி வர வைக்கவும் செய்கிறாங்க ஈஸ்வரியும் சித்ராவும். தமிழ்ச்செல்வியை கீழே இறங்கி வந்து அவங்க முன்னாடி நிற்க அப்போ ஈஸ்வரி வந்து தமிழ்ச்செல்வி கிட்டே பேசுகிறாங்க. ஆமாம், உன் மனசில் என்ன பெரிய இவன் நினைப்பா? ஏதோ இந்த கார் வாங்கிட்டா பெரிய பணக்காரியாக வாழ்ந்துடலான்னு ஒரு கெத்தில் போயிட்டுருக்கியா? இங்கே பார், நீ என்ன நினச்சாலும் உன்னை மாதிரி இங்கே எங்களை மாதிரியான ஒரு வாழ்க்கையை உன்னால் ஒரு நாளைக்கும் வாழவே முடியாது. குழந்தைங்களை வச்சு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே வரணும் நினச்சேன். இப்போ ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால, ஆனால் ஐஸ்வர்யா உனக்கு பெரிய அப்பா வச்ச பற்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கவும் செய்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு அங்கே சித்ரா ஈஸ்வரியை பார்த்து கேட்காமாண்டி, பெத்த குழந்தைங்க தன்னை பார்த்து அம்மானு கூப்பிடாம மற்றவங்கள பார்த்து அம்மானு கூப்பிட்டா அதில் இருக்க வழி இருக்கே, உயிரோடே கொண்டுட்டாங்கல்ல 2 பசங்களும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாங்க. தமிழ்ச்சொல்லி ரொம்ப டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி உன் திமிரு, இந்த மூட்டைத்தனத்தெல்லாம் தூக்கி தூரமாக போடு, இதுக்கு மேலே நீ என்ன தான் நினச்சாலும் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இவ திமிருத்தனம் அடங்குற மாதிரியே தெரியலம்மா. இப்போ பார்த்தியா, பெரியப்பா கிட்டேயே சவால் விட்டு மீதி பணத்தை இவளே கட்டி காது குத்து ஃபங்க்ஷனை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. தமிழ்ச்செல்வி, வேணா நீ ஒன்று பண்றியா? பேசாமல் எங்கள் 2 பேர் காலையும் விழுந்துரு, மொத்த பணத்தையும் மொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட தமிழ்ச்செல்வி, அப்படியெல்லாம் இங்கே கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நடக்காது? ஏன் இப்போ உன்னால் 7 லட்ச ரூபா பணத்தை வந்துட்டு ரெடி பண்ணிட முடியுமா? இல்லை உன் அப்பா செல்லப்பாண்டியால் தான் முடியுமா? அவனே குடிச்சிட்டு ரோட்டில் அங்கே எங்கேயும் படுத்து கிடக்கிறவன். உங்கள் அம்மா 5க்கும் 10க்கும் வீட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவிட்டு கிடந்தவன். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சம்பாதிச்சு 7 லட்ச ரூபா பணத்தை உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்களாக்கும். எங்கள் அத்தை வேணா உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லலாம், ஆனால் நீ தான் சரியான தன்மானக்காரியாச்சே, சுயமரியாதையை எதிர்பார்க்கிறவளாச்சே. அப்படியெல்லாம் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து நீ நகையோ பணத்தையோ வாங்க மாட்டேன்னு தெரியும். இங்கே பாரு, பேசாமல் போட்டியில் தோற்றுருவோன்ற பயத்தோடு இல்லாமல் ஒத்துக்கோ தமிழ்ச்செல்வி, மொத்த செலவையும் நாங்களே ஏற்று எங்கள் வீட்டு 2 பசங்களுக்கும் காது குத்த நாங்களே நல்லபடியாக முடிச்சு காட்டுறோம். என்ன சொல்கிற, ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கனவுல கூட நினைக்கிறது நடக்க போகிறதில்ல, பின்னீதுக்கு வீண் வீராப்பா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் தமிழ்ச்செல்வி அப்படின்னு கையை கோவமாக உங்க போதும் நிறுத்துங்க. என்ன வேலைக்காரின்னு சொல்லிட்டு ரொம்பவா இப்படிலாம் பேசுகிறதுனால மட்டும் நீங்கள் நல்லவங்களாயிட முடியுமா? ஆமாம், இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கிடச்சிது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா வீட்டு பாத்திரம் 10 பாத்திரம் தேய்ச்சி எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க தான். இன்றைக்கி நான் டாக்டருக்கு படிச்சுட்ருக்கேன். அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் மறந்து போச்சா? ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்தட்டுமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதும், என்னம்மா சொல்கிறா இவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அங்கே சித்ரா கேட்குறாங்க ஈஸ்வரி கிட்ட. அதுக்கு ஈஸ்வரியும், அது ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான் போகலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா ஏமா இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சித்ரா கேட்கும்போது, அதுக்கு ஈஸ்வரியும், நீ வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, 1 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி நான் சொல்ல வர விஷயத்த பார்த்து பயந்து ஓடுறீங்க? இப்போ என்னை கண்டா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின வீரவசனம்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்க, ஈஸ்வரி முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க. நான் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீங்க, இப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலேஜ் போயிட்டு தான் வரேன், அங்கே தான் இந்த விஷயமே தெரிய வந்துச்சுன்னு சொல்ல, எங்கள் மேடமுடைய வீட்டில் தானே இன்னும் உங்கள் ஃபேமிலியை வேலை பார்த்துட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். அங்கே தானே 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தீங்க, அங்கே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தானே நீங்கள். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் அவங்க வீட்டில் தான் எல்லா வேலையும் பார்த்ததாகவும் சொன்னாங்க. வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் எப்படி இங்கே இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வாய் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு சிரிக்க, நீங்களாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் சொந்தமாக உழைச்சிட்ருக்கோம், சொந்த உழைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரையும் ஏமாத்தலை, யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கவும் இல்லை. உங்களை மாதிரியான ஒரு வாழ்க்கையை நானும் என் குடும்பமும் என்றைக்குமே வாழ மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி பார்க்கவும் செய்ய, அப்படியே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் அப்படியே நொறுங்கி போய் தான் இருக்காங்க. அவங்களால அதை தாங்கிக்க முடியலம்மா. என்னம்மா சொல்கிறான், நீ எங்கம்மா வேலை பார்த்த அப்படின்னு அங்கே ஈஸ்வரியை பார்த்து சித்ரா கேட்க, அதையும் நான் தெளிவாக சொல்லலாம், என்ன சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க.
இனிமே என்னை பற்றியோ என் வீட்டில் இருக்கவங்கள பற்றியோ என் பிள்ளைகளை பற்றியோ என் முன்னாடி தப்பாக பேசுனீங்க, அப்படி நடக்கிறதே வேற. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்கிற ஆளுங்க நாங்கள் கிடையாது. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதும் மற்றவங்க சொத்தை அடையணும்னு நினைக்கிறதும் அந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வரும். அது எனக்கோ என் குடும்பத்துக்கோ என்றைக்குமே வராது. என் பிள்ளைங்களோட காது குத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் பேசவே வேணாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு தன்னுடைய கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அம்மா சொல்லுமா என்னதாம்மா ஆச்சுன்னு சொல்லும்போது ஓங்கி ஒரு அறையை விடுறாங்க ஈஸ்வரி இங்கே சித்ரா கணத்தில். இப்படி சித்ராவும் ஈஸ்வரியும் ரொம்ப மனசுடைஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியேறி போக, வீட்டுக்கு போன தமிழ்ச்செல்வி ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காரத பார்த்ததும், அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி அடி உங்ககிட்ட வந்து பேசினா எம்பிட்டு திமிரு இருக்கும் அவளுக்கு அப்படின்னு அப்பத்தாவும் சொல்ல, ஆனால் நீ சும்மாவக்கா விட்டுட்டு வந்தேன்னு தானே சொல்லும்போது, சும்மா நான் எப்படி விட்டுட்டு வருவேன், பதிலுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாண்டி வந்தேன்னு சொல்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிறேன்னு கேட்க, மாச்சி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க இங்கே அம்மாச்சி. அப்போ தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, நான் இன்னைக்கு காலேஜ் போயிருந்தப்போ தான் எங்கள் மேடம் அவங்க வீட்டில் இருந்த எல்லா ஃபோட்டோவையும் காட்டினாங்க. அப்போது அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ காட்டும்போதா அதில் ஈஸ்வரி அவங்க இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அவங்க யாருன்னு கேட்டப்போ அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்கன்னு சொன்னாங்க. நானும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ தான் இவங்களும் என் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இங்கே பணிவிடை பண்ணதுலேருந்து அவங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே புரியலாமாச்சி, எப்படி வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் அங்கே அம்மாச்சியும், எல்லாம் எனக்கும் தெரியும்டி, எல்லாம் என்னத்தை சொல்கிறது, கலிகாலம். வீட்டு வேலை பார்க்குறவளா இருந்தானே நல்ல பொண்ணாக இருந்தா சன்னாசிக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலான் தான் நினச்சோம். சன்னாசிக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் என்ன பண்ணுறது, அவளுடைய குணம் அப்போ தெரியாமல் போச்சு. நல்லவளாட்ட பசப்பி அப்போவே என் பிள்ளைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போதுலேருந்து அந்த வீட்டுக்கு பெரிய எஜமானியாட்டம் தான் நடந்துக்கிட்டு இருப்பான். இங்கேருந்து வேலை பார்த்து தான் அவங்க அண்ணனையே படிக்க வச்சாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் அப்பாவும் தவறுனதுனால வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்க வேண்டியதாச்சு. கொடுத்த வாக்குக்காக கல்யாணத்தை நானும் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே அம்மாச்சி வந்துட்டு இதை சொன்னதும் இதை கேட்ட தமிழ்ச்செல்வியோ, இதுதான் நடந்தது அம்மாச்சின்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவ உங்ககிட்ட வந்து இவ்வளோ திமிரெல்லாம் பேசவே கூடாதுரி, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட. இங்கே அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி, ஆனால் நானும் அது பதிலுக்கு இங்கே என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டு தான் வந்தேன். அப்போ அவங்க முகம் போன போக்கு பார்க்கணுமே ரொம்ப பயந்தே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது மற்றவங்க யாராவது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் தெரியாதுடி, தெரிஞ்சால் அந்த வீட்டில் ஈஸ்வரியுடைய தன்மான பிரச்சனையாகவும் மரியாதைக்கு குறைச்சலாகவும் என் பொண்ணு சாவத்திரியை பற்றி சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த வீட்டில் அவள் பேசுகிற முதல் பேச்சு அதுவாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, எங்கள் இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாமல் நம்ம வேலையை பார்த்தா போதும், மற்றவங்க வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு நாம் இன்னும் அந்த இடத்துக்கு வரல, நம்ம வாழ்க்கையை பற்றி தானே யோசிக்க முடியும்னு தமிழ்ச்செல்வி அந்த இடத்த விட்டு போக, இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப வாய்தாம்மா, இப்போல்லாம் என் பொண்ணை பார்த்து பேசியிருக்காங்களேன்னு சொல்ல, அடியே இப்போ ஏண்டி புலம்பிக்கிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அப்படின்னு கேட்க, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன் இந்நேரம் பெரிய வீட்டு அம்மான்னு கூட நான் பார்த்துருக்க மாட்டேன், 4 அரை கன்னத்தில் எப்பிருப்பேன்னு சொல்கிறாங்க வசந்தியும். அதுக்கே நடி அப்படிட்டா போச்சுன்னு அங்கே அப்பத்தாவும் சொல்ல, எப்படி முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வாடி போகலான்னு இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் அந்த வசந்தியை கூட்டிக்கிட்டு நேராக கோவிலுக்கு போகிறாங்க. ஈஸ்வரியை வரவழைச்சிட்றாங்க. ஈஸ்வரியும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து ஈஸ்வரிக்கிட்ட, என் பொண்ணை பார்த்து இப்படியா பேசுவ நீ அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன இங்கே வா போ நீன்னு இப்படி இங்கே மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கெல்லாம் நான் எதுக்கடி மரியாதை கொடுக்கணும், என் பொண்ணை எப்படி நீ இந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசினியோ, என் பொண்ணை என் குடும்பத்தையும் எந்த அளவுக்கு காயப்படுத்தணும்னு நினச்சியோ அதுக்கு பதில் என் பொண்ணு கொடுத்துட்டான், நான் அதுக்கு பதில் அது மட்டும் சரியாக இருக்காதுல்ல, என்ன வாங்கிக்கொண்டு வசந்தி 4 அறைய கணத்தில் விட வசந்தி அதை வாங்கிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. அத்தை என்னத்தை இது நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஏண்டி எப்படி அந்த வீட்டுக்கு நீ வாழ வந்தன்னு கூடவா தெரியாது, நான் ஒரு வேலையை இங்கே குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஆளு கிடையாது, அப்படி இருந்ததுனால தாண்டி நீயும் அப்போ பக்குவமாக நடந்துக்கிட்டதுனால தானே என் பிள்ளைக்கு சன்னாசிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு, இப்போ என்ன எல்லாமே நீயே உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் சேர்த்து வச்ச மாதிரி மற்றவங்களெல்லாம் ஏளனப்படுத்தி பேசுகிறேன்,
இங்கே பார், இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது பேசினேன், தமிழுக்கு தெரியும், பெத்தவளுக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதிலெல்லாம் நீ முடிவெடுக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி இருக்கதா உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைனா இந்த விஷயத்த வீட்டில் இருக்க மற்றவங்ககிட்டையும் தெரியப்படுத்தானா சொல்லு. ஈஸ்வரி, அங்கே நான் போயிட்டு ஈஸ்வரியை பற்றி தாமரை சாவுத்திரின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, முக்கியமாக உன் பிள்ளை போசு அவங்ககிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி இதை கேட்டு அப்படியே தயங்கி போய் நிற்கிறாங்க. அங்கே நிற்கிற அப்பத்தாவோ, வாடி வசந்தி போகலாம் அப்படின்னு வசந்தியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஈஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிறதா மிச்சமாகவும் இருக்குது.